காலை தியானம் டிசம்பர் 16. தலைப்பானது பாவத்தின் தீர்த்துவம். அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாதிருந்தார். அந்நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. லூக்கா 4:2. பரிசுத்த ஆவியானரே வனாந்திரத்திற்கு இயேசு கொண்டு போகப்பட்ட தன் நோக்கமே அவர் சோதனைகளே சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். யோபு, தானியல், யோசேப்பு போன்ற வேத பரிசுத்தவான்கள் அனைவருமே சோதிக்கப்பட்டனர். 3 கொடிய சோதனைகளை இயேசு சந்தித்தார். மாம்சத்தின் இச்சை. இயேசு அதிக பசியாக இருந்த நேரத்தில் சாத்தான் கல்லை அப்பமாக்கும்படி சொல்லும் என்கிறார். பசியை கட்டுப்படுத்த முடிகிறதா என்பது சோதனை. மாம்சத்தின் ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்துபவன் தன் வெற்றி ஆவாள். இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை கொண்டே பிசாசுக்கு பதிலடி கொடுத்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் போஷிக்கின்றன. அவற்றை கொண்டு மாம்ச இச்சைகளை நாம் மேற்கொள்ள முடியும். கண்களில் இச்சை. அடுத்தடுத்தாக இயேசுவை உயர்ந்த மலையில் மேல் கொண்டு போனான். உலகம் முழுவதையும் காட்டப்பட்டு இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளில் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். சாத்தானின் ஆசை வார்த்தைகளுக்கு இயேசு செவி கொடுக்கவில்லை. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஜீவனத்தின் பெருமை. தேவாலயத்துக்கு உப்பரிக்கையின் மேல் இயேசுவை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறதே என்றார். பாவத்தின் திருத்துவம். 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சையும் கண்களில் இச்சையும் ஜீவத்தின் பெருமியம் ஆகிய சோதனைகளை கிறிஸ்து தேவ வார்த்தைகளை கொண்டு ஜெயித்தார். நாமும் அவ்வாறே வேத வார்த்தைகளை கொண்டு ஜெயிப்போம். ஆண்டவரே, அனுதினமும் நான் சந்திக்கும் சோதனைகளை வசனத்திற்கு கொண்டு மேற்கொள்ள உதவும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போமாக. என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, உடைய வசனத்தை கொண்டு அப்பா நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்பா, சாத்தானுக்கு எதிர்க்கு நின்று கர்த்தா வசனத்தின் மூலமா ஜெயித்து பாதையில வரும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.